ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஎன் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஃப்ராகுன்ற ஒரு சூப்பரான கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணுறது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ணுறேன். அப்புறம் எப்போ அவங்களுக்கு இவ்வளோ காசு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாப்பி மோடுன்ற ஒரு ஆப் ஏற்றிருந்தேன். அந்த ஆப் மூலமாக நீங்கள் எப்பவும் போல் டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கலாம். நான் உங்களுக்கு அதோட ஆப் லிங்க்கை தரேன், போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி எந்த கேம் வேணாலும் நெட்லாம். நெட்டு கேமை தவிர எந்த கேம் வேணாலும் விளாட்லாம். சரி வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாம். லோட் ஆகுது. நம்ம பிஎன் தமிழன் இங்கே இருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து யாரை மாற்றிக்கலாம். தார் நம்ம நல்லா எல்லோரும் சூப்பராக விளையாடுறவங்க தான். எனக்கு சும்மா வச்சு விளையாட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க விளையாடலாம். ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ணுறேன். என் தம்பி தான் விளையாடுவான், நான் அவ்வளோக்கும் விளையாட மாட்டேன். லேண்டாக ஏதாச்சும் போர் அடிக்கும் போது மற்ற கேம் நெட்டு தீர்ந்துச்சு, யூடியூப் பார்க்க முடியலன்னா அப்படி நெட்டு இருந்தால் கூட நான் நம்ம வீடியோ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருப்பேன்னு தவிர இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஐயோ என்ன சொல்கிறேன், இதான் டெக்னிக்கு. இந்த கேம் ஏற்றோன்னே ரவுண்டாக நீங்களும் சுற்றிக்கிட்டே சுடுங்க. அது அவங்க அந்த எதிரியோட ஆப்போனன்ட் டீம் பார்த்துட்டாலே போதும். இந்த ரவுண்டு அது பேசாமல் கன் ஷூட் ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே சுற்ற வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிடும். இது அப்படியே அவங்க மேலே பட அவங்க தோற்றுருவாங்க. இப்போ இங்கே ஒரு மேலே ஒரு கோல் மாதிரி இருக்கும், அதை தான் நம்ம உடைக்கணும். அதை உடைச்சிட்டோன்னா அவங்களுக்கு பாயிண்ட் குறையுது பாருங்கள். உடைக்கிறோமோ இல்லையோ அதை அடித்தா பாயிண்ட்டு குறைஞ்சிரும். பக்கத்தில் இவன் தான் இருக்க, இவன் அழுத்திக்கலாம். குடுறான் மாப்பிள்ள ஒரு குட்டு. அவ்வளோதான் கைஸ். அவன் முடிச்சிட்டான் கைஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் பவராக இருக்காங்க. நான் அடுத்த தடவை பவர் எடுத்துகிட்டு வரேன்டா அவங்களுக்கு. கைஸ், இந்த ஃப்ராக் கேமோட எபிசோட் 2 உங்களுக்கு வேணா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு லெவல் முடிக்க போகிறோம். ஒரு லெவல் இல்லை, இப்போ இது எத்தனை லெவல்னு தெரில. நான் அந்த லெவலை முடிச்சிருப்பேன். முடித்தோடனே ஒரு பெட்டி தருவாங்க. அந்த பெட்டி ஓப்பன் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸு இல்லைனா வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹாப்பி மோடை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். எப்போ போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி மறக்காமல் பார்க்க முடியும். கைஸ், நீங்கள் இந்த கமெண்ட்டில் சேலஞ்செலாம் சொல்லலாம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்னடா போய் உழுவுறேன், ஏன்டா கேமோட சவுண்டு கேட்கலன்னு கேட்காதீங்க. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கேம் சவுண்டு கேட்காது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏற்றுனா நமக்கு இதாகிடுது காய்ஸ். எப்படின்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடுது இடையில. அதனால திரும்பி வெளியே போய் போட்டு ஆன் பண்ணி வர மாதிரி இருக்குது. போங்க, வேறு எதிரியா வராங்க. இவனால் இங்கேருந்தே சுட முடியும். இந்த ராக்கெட்டாக வரான் பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு நாய் மாதிரி இருக்கும். அவங்க தான் ரொம்ப அடிப்பான். இங்கே வரோம். நம்ம ப்ளூவில் இருக்கிறதுக்குள்ள யாரும் போயிடக்கூட. யாரும் அங்கேருந்து அடிக்கிறாரு, தொப்பி போட்ட மாட்டேன் போலீஸ்காரி. ஒரு டம்மு இன்னும் 31 செகண்ட் தான் இருக்குது. 28 செகண்டு. இவன் தான் கைஸ் ஒரு பிளாஸ்ட் மாதிரி போடுவான் க்ரீன் கலரில். அது வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கேம் முடிய போகுது. அப்பா ஒரு அடி முடிஞ்சு. முறா ஒரு சுடாச்சும் சுட்டுருண்டா. அவங்க இதை குறைச்சிட்டோன்னா நிறையா குறைச்சிட்டோம். 592 நம்ம தான் வின்னுன்னு நினைக்கிறேன். யார் போடு விக்டரி. 3 ஸ்டாருக்கு 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் அடித்தா நிறையா ஸ்டார். கீழே இருக்க காயின் வந்து நம்ம எத்தனை பேர் அடிச்சிருக்கோன்றது. சரி இப்போ உங்கள் பாருங்கள், பெட்டி டிஸ்கார்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுவோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த வீடியோ இதே மாதிரி போடலாமான்ற ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன்ல லெவல் முடிக்க போகிறேன்றது. இதான் நான் இப்போ அடுத்து இன்னும் 80 கப்பு ஜெயிச்சோன்னு 80 கப்பு ஜெயிச்சா அடுத்த லெவல் போயிடுவேன். ஏங்க அடுத்த லெவலில் இந்த 4 பேர் கிடைப்பாங்களான்னா பெட்டி இதை ஓப்பன் பண்ணால் கிடைப்பாங்க. என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நான் எங்கள்கிட்ட இருக்க கேரக்டர்லாம் காமிக்கிறேன். இவங்க இருக்காங்க. இந்த போலீஸ்காரி பார்த்தோம்ல அவ இருக்கா. இவ்வளோ வைக்க மறந்துட்டேன் காய்ஸ். இந்த 9ஆம் நம்பர்னு போட்டோம். சரி காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. சரி அடுத்த வீடியோ போனால் கமெண்ட் சொல்லுங்கள். வாழ்க தமிழ், வலிக தமிழ்.